பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில வசனங்களை வாசித்துட்டு நம்ம ஆராதனையை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். சங்கீதம் 41 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஆம் தகப்பனே, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கீங்க. தீங்கு நாளில் அவனை கர்த்தர் விடுவிப்பார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இன்றைக்கு நிலை நிற்கிறோம். இந்த நாளில் இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இப்பொழுது வரவேற்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் நீர் வந்து எங்கள் மத்தியிலே நடை போடுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னீங்க. எங்களை கொண்டு நீர் கட்டப்போகிற இந்த சபைகளுக்காக நன்றி. அநேக ஆத்துமாக்களை நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நன்றி. வருகிற ஆத்துமாக்களை சீக்கிரம் வர கிருபை செய்யுங்க. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவர் இந்த நாளில் வந்து எங்களோடு நடைபோடுகிறதுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை தியானம் செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் தேவ ஞானத்தோடு நாங்கள் பேச கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரம் கிருபை எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் எங்களை உயிரோடு வைத்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி. நல்ல பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. தகப்பனே, சத்துருவின் இஷ்டத்துக்கு எங்களை ஒப்புக்கொடாமல், சத்துருனுடைய திட்டங்களுக்கு எங்களை ஒப்புக்கொடாமல், சத்துருனுடைய திட்டங்களை குலைத்து போட்டு தகப்பனே, உடைய கிருபையினாலும் மகிமையினாலும் எங்களை முடிசூட்டினீர். கழுகுக்கு சமானமான வாழ வயதை திரும்ப போலாக்குகிறீர். ஆண்டவரே, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அன்பு சகோதரன் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். உன்னதத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரட்டும். தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு வரட்டும். அப்பா, உள்ளந்தரியங்களை நிரப்பட்டும். உள்ளந்தரியங்களை ஆற்றி தேற்றட்டும். கவலைகளோடு பாரத்தோடு வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதித்து எல்லா பாரத்தையும் கவலையும் நீக்கி போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பெரும்பாடுள்ள ஸ்திரீ உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டு வந்தது. அந்த விசுவாசம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உடைய வல்லமைகள் புறப்பட்டு வரட்டும். தொடர்ந்து உடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் சகோதரனோடு கூட சேர்ந்து நம்ம தொடர்ந்து கைகளை தட்டி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சத்தம் ஒரு அலிலியா சொல்றாங்க. ஹல்லேலூயா. நாம் யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டாங்க. உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். உன்னதத்திலே அவருக்கு மனம் மகிமையும் கனமும் துதியும் செலுத்தப்படுகிற அந்த தேவனை நாம் இந்த பூலகத்திலே மனிதராக இருக்கிற நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவனுக்கே மகிமை, நம்மை படைத்த தெய்வத்திற்கே மகிமை. இந்த பாடலை நாம் யாவரும் உற்சாகத்தோடு பாடலாம், கரங்களை தட்டி பாடலாம். பாஸ்டர் சொன்னது போல, மாம்சம் சோர்வுடையது, ஆவியோ உற்சாகமுடையது.
அதனால் நாம் ஆவியிலிருந்து தேவனுக்கு நம் கனத்தை மகிமையும் செலுத்தப் போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இன்னும் ஒரு விசை. ஐயா
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆமென். உன்னதத்தில் யாருக்கு மகிமை உண்டாகட்டுமா? நம்மளுடைய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. நம்ம நேரா வசனத்துக்குள்ளாக போகலாம். நாம் எழுந்து நிற்கலாமா? பரிசுத்த வேதாகமத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு சங்கீதம் 13 பக்கம் 677. சங்கீதம் 13 1லேருந்து 6 வசனம் இருக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றாக படிக்கலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டு இருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைவன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அமர்ந்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒரே ஒரு சின்ன கேள்வி மாத்திரம். என்ன கேள்வி அப்படின்னா, நாம் ஏன் ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதமான வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம்? அது ஏன் வர்ஷிப் முன்னாடி எப்போதுமே சங்கீதத்தை வாசிக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பி இருக்கிறதா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை ஆராதித்த ஒரு நபர் அதை பாட்டாக நம் கையில் கொடுத்துருக்குறாங்க. துன்பமா ஆண்டவரை பற்றி பாடியிருக்கிறாங்க, துக்கமா ஆண்டவரை பற்றி பாடியிருக்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பாட்டு தான். எல்லா சூழ்நிலையிலையும் தாவீது கடந்து வந்த பகுதியை தான் நம்மளுக்கு சங்கீதமாக இந்த நாளில் கையில் கொடுத்துருக்குறாங்க. அதில் 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் தாவீது ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சங்கீதம் 85:12 பார்க்குறோம், கர்த்தர் நன்மையானதே தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. கர்த்தர் எதை தருவாரா? நன்மையானதை தருவார். இந்த உலகத்தில் இந்த உலக மனிதர்களை கம்பேர் பண்ணும்போது அன்பு அப்படின்னு சொன்னால் யாரை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க? இல்லை, உலக மனுஷர்கள்ட்ட போய் கேட்குறோம் அப்படின்னோம்னா, உனக்கு ரொம்ப மேலே பாசம் வச்சுருக்குது யாருப்பா அப்படின்னா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப சிலர் தான் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் அம்மானுவாங்க, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அன்பை காட்டிலும் யாருடைய அன்பு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு. அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக தான் இந்த நாளில் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் நம்மேல் வைத்த அன்பினால தான் நமக்காக அவர் சிலுவையை சுமந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் அவர் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரை தான் நாம் இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். சங்கீதம் 119:68 பார்க்கிறோம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரா? இன்னும் ஒரு டவுட்டோடைய சொல்கிறீங்க, நல்லா உற்சாகமாக சொல்லலாம். தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லவராக இருக்கிறாரு. முதல்ல அவர் இன்றைக்கி உலக மனுஷன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மள்கிட்ட பழகுறாங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மள்கிட்ட ஒருத்தவங்க பேசினாலே நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஐயோ, அடுத்து என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே நம்மளுக்கு.
இவன் அடுத்து எதுக்காக நம்மள்ட்ட பழகுறானேன்னு தெரில. ஏன்னா இப்போ மாயமானமான உலகம் அப்படி மாறிடுச்சு. ஆனால் தேவன் எப்படி இருக்கிறாரா? நல்லவராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு மட்டுமா நல்லவராக இருக்கிறாரு? நேற்றும் இன்றும் என்றுமே சதா காலங்களும் அவர் நல்லவராக இருக்கிற தேவன். அவர் எப்படி இருக்கிறாரா? நல்லவர் மாத்திரம் அல்ல, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி எனக்கு ஒரு உதவி அப்படின்னு நான் பாஸ்டர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நான் என்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்ள தான் பார்க்குறேனே ஒழிஞ்சு நான் அவருக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற அந்த விருப்பம் இல்லை மனுஷன்ட்ட. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இருந்தாலும் இல்லாட்டினாலும் நாம், வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நமக்காக சிலுவையில் மரித்த தேவன். நீ பாவம் செய்வன் தெரிஞ்சும் நமக்காக சிலுவையில் மரித்த தேவன். அவர் அப்பேற்பட்ட நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் இந்த நாளில் துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் யாவருமே எழுந்து நின்றுக்கலாம். ஏன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கணத்தையும் நாம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம கண்களை மூடிக்கொள்ளலாம். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிக்கிறோம். நமக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். நம் கண்களை மூடிக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே இருக்கிறோம். நமக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். என்ன இந்த வருஷமும் அப்படியே தான் போயிட்டுருக்குது, இந்த வருஷமும் என்னோடய வாழ்க்கை போன வருஷம் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அநேக யோசனைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறத காட்டிலும் தாவீது சொல்கிறாரு, உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே கிருபை தான் தாவீதுக்கு அந்த நாளில் அநேக சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றின கிருபை, தேற்றின கிருபை, ஆறுதலாக இருந்த கிருபை. இந்த நாளில் நமக்கும் அதே கிருபை தான் ஆறுதலாக இருக்கிறது. அதே கிருபை தான் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. தாவீது சொல்கிறது போல, உம்முடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி தேவனத்தில் நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய போகிறாரு அப்படிங்கிறதுக்காக நாம் இங்கே துதிக்க வரல. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளை செய்தது நிமித்தமாக நாம் தேவனை துதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் அப்படின்னு வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர். பாவத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்குறாங்க. அக்கினி கடல்லேருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்குறாங்க. சஞ்சலத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்குறாங்க. அழுகையிலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்குறாங்க. போராட்டத்தின் மத்தியில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்துருக்குறாங்க. மனுஷர்கள் நம்மளை துரோகம் செய்யும் பொழுது, ஏமாற்றும் பொழுது, நாம் கலங்கி நிற்கும் பொழுது நம்மளை கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நம்பினவங்களை நம்மளை ஏமாற்றி போகலாங்க. கால சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், நம்ம நம்பின மனுஷங்க கூட மாறலாம், பெத்த பிள்ளைங்க மாறலாம், கணவன் மனைவி மாறலாம், கூட பிறந்தவங்க மாறலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவன் நம் மத்தியிலையும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம யாவருமே, யார் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் அமைதியாக இருக்க வேணாம். எல்லாருமே தேவன் நமக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி, அப்பா நன்றி ஆண்டவரை, போன வருஷம் நான் இப்படி இருந்தேன், இந்த வருஷம் என்னை இப்படி வச்சிருக்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லலாம். போன வருஷம் எனக்கு ஒரு தேவைகள் இருந்தது, இந்த வருஷத்தில் தேவன் நீ சந்தித்தீரே, சந்திக்க போகிறீரே அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லலாம். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மேல் வைத்த அநேக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இருந்தவர், எங்களை வழி நடத்தினவர், அப்பா எங்களை விசாரித்தவர், எங்களை போஷித்தவர், எங்களை பாதுகாத்தவர், எங்களை அரவணைத்தவர், உம்முடைய செட்டைகளின் கீழாக எங்களுக்கு அடைக்கலம் செய்த தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட தேவன் நீர் பேச விருப்பமாய் உள்ளவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ தாவீது சொன்னது போல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன் என்று சொன்னது போல, அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை விசாரித்தபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்ணீர்களை துருத்தியிலே வைத்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்ணீருக்கு ஒவ்வொன்றுக்கும் தேவன் நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக போராட்டத்தின் மத்தியில் எங்கள் வாழ்க்கை இருந்தாலும், அநேக எதிர்பார்ப்புகள் மத்தியில் எங்கள் வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் நம்பின மனுஷன் எங்களை கைவிடலாம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பினவரை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தேவன், உம்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நீடிய சாந்தம், பொறுமை, தயவு,
நற்குணம், அன்பு, இவை யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று நாம் அர்ப்பணிப்போமா. ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? ஆமென். ஆராதனைக்கு ரொம்ப முக்கியமான வேலையில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளினால நாம் நன்றி செலுத்தணும். நம்முடைய வார்த்தைகளினால நாம் துதித்தோம். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் என்று சொன்னோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மத்தியில் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா அர்ப்பணிப்பு. ஆராதனையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நாம் அர்ப்பணிக்கிறது. இனி வாழ்கிற வாழ்க்கை நான் அல்ல ஆண்டவரே, உமக்கென்று நான் வாழப்போகிறேன். உமக்கென்று நான் என்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய நாவின் வார்த்தைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். என் கண் பார்வைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய யோசனைகளை, சிந்தைகளை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு உள்ள ஆராதனை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்படி புத்தியுள்ள ஆராதனை நம்முடைய இருதயத்தில், அப்பா என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஆண்டவரை, அப்பா என் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைவானவர் நீர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. அதுபோல் நிறைவானவரை நாம் அழைப்போம். அப்பா நீங்கள் எங்களுக்குள்ளே வாங்க, அப்பா நீங்கள் வாசம் செய்யுங்க ஆண்டவரை. அப்பா உம்முடைய அநாதி ஸ்நேகத்தால் எங்களை நேசிச்சிங்க ஆண்டவரை. அப்பா உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீங்க ஆண்டவரை. உங்களுடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது. அதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரை. ஆமென். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது,
உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அழைந்து என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அதையாய் அழைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றியோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபையது, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் உதவி செய்த கிருபையது. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை ஒருபோதும் மாறாது, அவருடைய கிருபை நம்மை ஒருபோதும் மறவாது. அவருடைய கிருபையை குறித்து தான் இதனால் நாம் பாடினோம், வாசித்தோம், தியானித்தோம், நம்மளை அர்ப்பணித்திருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் மாத்திரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அந்த கிருபையை, அவருடைய மாறாத கிருபையை கரங்களை உயர்த்தி அந்த ஒரு வரிகளை மாத்திரம் நாம் பாடலாமா? சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமாண்டவரே, நீ
நீர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர், எங்களை ஒருபோதும் மறவாதவர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளில் தேவன் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு உயிர்த்தெழுதலின் ஆற்றல். என்னது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஆற்றல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமானார். 40 நாள் இந்த பூமியிலே அவர் உலாவி வந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறின பிறகு பிற்பாடு சீசர்களை தம்முடைய விருப்பத்தின்படி ஒரு இடத்திலே கூடியிருக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். மேல் வீட்டு அருகில் கூடியிருந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த இடம் அசைக்கப்பட்டது. அந்த இடம் முழுவதும் அக்கினியினாலே நிரப்பப்பட்டது போல இடம் முழுவதும் அக்கினியினாலே நிரப்பப்பட்டது. சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பல அசாதாரணமான காரியங்களை சீஷர்கள் செய்தார்கள். பேதுரு பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். 3000 பேர் பிரசங்கத்தில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பல காரியங்களை பேதுரு மூலமாக இயேசு கிறிஸ்து செய்தார். முதலாவது அற்புதத்தை செய்த, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினால் நிரம்பி முதலாவது அற்புதத்தை செய்த அந்த காரியத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே 9ஆம் மணி நேரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு 1000 வருடங்கள் ஒரு நாளை போலவும் நமக்கு 24 மணி நேரம். எவ்வளோ? ஒரு நாள் 24 மணி நேரம். அப்போ அதில் நமக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதில் 8 மணி நேரம் தூங்கிறதுக்கே போயிடுது. சரியா? அப்போ தேவனை சந்திக்கும் நேரம் ஒன்று உண்டு. சிறப்பான நேரம், தேவனை சந்திப்பதற்கு சிறப்பான நேரம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுங்களா? 9ஆம் மணி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 9ஆம் மணி நேரம். அது என்ன நேரமா? 9ஆம் மணி நேரம் ஜெப வேலையாம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். நம்முடைய கணக்கின்படி, நம்முடைய கணக்கு அது என்னென்னா 3 மணி, மத்தியானம் 3 மணி தான் அந்த 9ஆம் மணி நேரம் என்று குறிப்பிடுது. அந்த மத்தியானம் 3 மணிக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் அசாதாரணமான வல்லமையை கொடுக்கிறார். பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தாவீது நன்றாக இதை உணர்ந்திருந்தார். 9ஆம் மணி நேரம் அது ஒரு சிறப்பான நேரம். இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணை பார்த்தது இந்த மணி நேரம், மதியானம் 3 மணி நேரம்தான். சரியா? அப்போ பாருங்கள், அந்த 9ஆம் மணி நேரம் நம்முடைய கணக்கின்படி நமக்கு அது மதியானம் 3 மணி. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குகிற நேரம். சரியா? அப்படி தானே? நல்லா தூங்குகிற நேரம். அதுதான் சீசர்களுக்கு ஜெப வேலையாக இருந்தது. அந்த 9ஆம் மணி நேரம் எதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உயிரை விட்ட நேரம் அந்த 3ஆம் மணி நேரம். அந்த 9ஆம் மணி நேரம் நம்முடைய கணக்கின்படி அந்த மத்தியானம் 3 மணி. சரிங்களா? அதை வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு எழுதின 27:46 கூட அந்த வாசிக்கலாம். அந்த இடத்துல அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு அந்த உயிரை
விட்ட நேரம் அந்த மத்தியானம் நம்மின் கணக்கின்படி அது 3 மணி, மத்தியானம் 3 மணி. அது இஸ்ரவேல் மக்களின் கணக்கின்படி அது 9ஆம் மணி நேரம். சங்கீதம் 55வது சங்கீதம் 16, 17 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாம். 55, 16, 17. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுகையில் கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார், அவர் என் சத்தத்தை கேட்பார். அந்த மத்தியான வேளையில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், வல்லமை. அந்த எந்த பிரச்சனைகளாலும் இந்த நேரத்தில் தாவீது பாருங்க, எப்போவுமே தாவீது வந்து ஆலயத்துக்கு போகிறதுல தாவீது ரொம்ப பிரியப்படுவார். கூப்பிடுவார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பார்த்து என்ன பண்ணுவார், எல்லாம் சேர்ந்து வாங்க எல்லாம் ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு போய் தேவனை ஆராதிப்பதில் தாவீதுக்கு ரொம்ப பிரியம். சரிங்களா? எல்லாம் பாருங்கள், அப்சலோம் அவர் ஃப்ரெண்டு இருந்தார், அவரெல்லாம் கூப்பிட்டு, அப்சலோம் உன் ஃப்ரெண்டெல்லாம் கூட்டிகிட்டு வா, என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன், வா ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உற்சாகமாக ஆலயத்துக்கு போவாங்க. சரி, அந்தி பலி மத்தியான வேளையில் போய் நல்ல உறக்கமான நேரத்தில் அமைதியாய் தேவனை நோக்கி, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மத்தியான இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். சரியா? பாருங்கள், எல்லா ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சில சிறப்பான நேரங்கள் உண்டு, அந்த நேரத்தில் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த நாளில் இருந்து நான் 3 வேளையும் நான் ஜெபிக்கிறேன். மதியானம் ஜெபிப்பேன், ராத்திரி ஜெபிப்பேன், காலையில் ஜெபிப்பேன். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளாக இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு இடைப்படுகிறதை நான் பார்க்க முடிகிறது. சீசர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லோரும் இந்த மத்தியான வேளையில் எல்லாம் ஒன்று கூடி ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஒன்று கூடி மத்தியான வேளையில் எல்லா சீசர்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணி ஆராதித்து தேவனை துதித்து பாடி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்பம் பிட்டு வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு ரசத்தை புசித்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக மனமகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஒன்று கூடி ஜெபிப்பார்கள் அந்த மத்தியான வேளையில். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46, 47 கூட நீங்கள் வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து இப்படி ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சபைக்கு வந்ததும் போமா இப்படியே இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம தேவனுடைய சமூகத்தை நோக்கி வரணும், தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நான்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுலலாம் என்ன செய்வேன்னா, சர்ச்சுக்கு போகணுன்னாவே மொதல் நாளே ஆயத்தமாகிடுவேன். நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ணி எல்லாம் எப்படா விடியும், எப்படா சர்ச்சுக்கு கிளம்பி ஓடுவோம் அப்படின்ட்டு அவ்வளோ இருப்பேன். இப்போவும் அதுதான் இருக்குது. சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை மவளே திட்டம், நாளைக்கு தான் ஆராதனை, இன்றைக்கி ஏன் இப்போயே எதுக்கு பறக்குறீங்க அப்படின்னு வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உற்சாகம், ஏன் தேவனை ஆராதிப்பதில் அவ்வளோ ஒரு உற்சாகம், அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பிரியம். ஏன்னா நான் சனிக்கிழமை ஆண்டவரை, ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மூலமாக எனக்கு என்ன பேச போகிறீங்க, என்ன வார்த்தையை கொடுக்க போகிறீங்கன்னு ஆவலாக இருப்பேன். ஆவலாக நோட்டு பேனாலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாஸ்டர் செய்தி சொல்லும் போது கடன்னு குறிச்சிக்கிட்டே வருவேன். ஆண்டவர் என்னோடு பேசுகிற காரியங்களை டக்குன்னு ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசும்பொழுது அந்த இடத்துல நான் அண்டர்லைன் பண்ணி, நான் கேட்ட காரியத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டீங்க, கேட்ட காரியத்துக்கு ஆண்டவர் என்னோடு பேசிட்டீங்க, எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு போகணும். அதெல்லாம் நம்ம குறித்து ஆண்டவர் அந்த வார்த்தைகளை பேசி ஆண்டவரோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசும்பொழுது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். அவருடைய வெளிப்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஒரு ஊழியக்காரருக்கும் சரி, ஒரு விசுவாசிக்கும் சரி, தேவனுடைய வெளிப்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் ஒரே ஒரு சம்பவத்தை சென்றேன். கடந்த நாட்களில் நடந்த சம்பவம். காலையில் ஒரு 4 மணிக்கு நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன்.
திடீரென்று அந்த சிஸ்டர் பேர் என்ன, வனிதா சிஸ்டர், திடீரென்று ஆண்டவர் சொன்னார், அந்த வனிதா சிஸ்டருக்காக நீ ஜெபம் பண்ணு. நான் நேசிக்கும் என்னுடைய நல்ல மகள், நான் நேசிக்கிற மக நேற்று ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டா, இருதயத்தில் ரொம்ப வேதனைப்பட்டா, அவருக்கு நீ கூப்பிட்டு ஜெபம் பண்ணு, ஆறுதல் படுத்து அப்படின்னு சொன்னார். நம்பரை பார்க்குறேன், நம்பர் இல்லை. உடனே சகோதரிகிட்ட ஃபோன் பண்ணி நம்பரை அனுப்புங்க, ஆண்டவர் பேச சொல்கிறாருன்னு பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார்? ஒரே ஆச்சரியம், நேற்றைய தினத்தில் நான் பட்ட பாடு வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அதான் சொன்னார், சிஸ்டர், நான் நேசிக்கும் நல்ல மக, அவளுக்காக நீ ஜெபம் பண்ணு, நான் அவர்களுக்கு சூழ்நிலையெல்லாம் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படி இதெல்லாம் கிடைக்குது? ஆண்டவர் சொல்கிறார், பேசுகிறாரு. யாருக்கு ஜெபம் பண்ண வேண்டும், யாருக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். எதனால்? தேவனோடு நம்மை உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனோடு நம்ம நடைபோடுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில். நம்ம பிறந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், போனோன்ட்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு ஒரு நடை போடுகிற வாழ்க்கை. ஏனுக்கு தேவனோடு நடை போட்டார். தேவனோட்டையே நடை போட்டுக்கிட்டு இருந்துட்டு குடும்பத்தை விட்டணும் அப்படிலாம் கிடையாது. ஏனுக்கு பாருங்கள், குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாரு, அவர் தேவனோடையும் நடை போட்டார். நம்ம பேசுகிற செய்திகள் ஒவ்வொன்றையும் நம்ம குறிப்பு எடுத்து, இனிமேல் அடுத்த வாரம் எல்லாம் நோட்டு பேனாவோடு வந்துடணும். அப்படி இல்லாட்டினா நோட்டு பேனா இங்கே வச்சுருவேன், நீங்கள் எடுத்து எழுதிக்கிட்டு போய் அதை தினந்தோறும் காலையில் என்ன வசனம் பேசப்பட்டது, என்ன வசனத்தை கொடுத்துருக்குறாங்க, இது எதுக்கு பேசுனாங்க அப்படின்னு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் நாம் தினந்தோறும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். காலையில் 9 மணிக்கு சர்ச்சுக்கு போனால் நைட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். அப்படி இருப்போம் தெரியுங்களா. அவ்வளோ ஆண்டவர் அவ்வளோ விதமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாங்கள் கூடி 9 மணிக்கெல்லாம் எழுந்து நின்று காலையில் 9 மணிக்கு ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் வாலிபரெல்லாம் சேர்ந்து ஆராதனைக்கு ஜெபம் பண்ணும்போது நாங்கள் எந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணோமோ அதை அப்படியே பாஸ்ட் செய்தியாக பேசுவார். அப்படியே அக்கினி அபிஷேகம் தெரிச்சு ஓடும் பாருங்க. எல்லாருக்கும் வார்த்தைகள் கொடுக்கும். முத்து சிதறி ஓடுகிறது போல தேவனுடைய வார்த்தைகள் அப்படியே சிதறி ஓடும். அவர்களுக்கு தேவையான அந்த வார்த்தைகளை அவர்கள் பற்றி கொள்வார்கள். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கி நம்மளை தனியாக சர்ச்சு வச்சு நடத்த சொல்லி இன்றைக்கி நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். யார் வந்தாலும் வரலினாலும் நம்ம ஆராதனை நடத்துகிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் 2 பேர் வந்தோடனே 3ஆவது ஆண்டவர் வந்துடுறாரு, அது அடுத்த விஷயம். சரியா? நாமத்தை நிமித்தம் 2 பேர் 3 பேர் இருந்தோம்னா ஆண்டவர் வந்துடுறாரு. என்ன, யார் வந்தாலும் வரலாம், ஆராதனை ஆரம்பிச்சிடுறோம். அது தேவனுடைய பெரிய கிருபையாக இருக்கிறது. இந்த மாதிரி தான் சீஷர்கள் தினந்தோறும் அந்த மத்தியான வேளையில் கூடி ஜெபித்து அவர்கள் தங்கள் உறவை வளர்த்து கொண்டார்கள். அபிஷேகத்தில் நிரம்பினார்கள். பல அற்புதமான காரியங்களை செய்தார்கள். இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் அதை என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான காரியங்களை நீங்களும் கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இதைத்தான் தானியேலும் செய்தார். பாருங்கள், தேவனை ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் தானியேலும் செய்து கொண்டு இருந்தார். தானியேல் 6:10 வாசிங்க, 6:20 வாசிங்க. பாருங்கள், தானியேல் ஜெபிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் ஜெபிக்கிற வாழ்க்கை இருக்கும் பொழுது, ஆராதிக்கிற மக்களுக்கு, ஜெபிக்கிற மக்களுக்கு தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்ம தேவன் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பாதுகாப்பார். நம்ம தேவன் சாதாரண தேவன் இல்லைங்க. வனாந்தரத்தில் 6 லட்சம் மக்களுக்கு உணவு கொடுத்த தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 5000 பேர், 5000 2 மீன் 5 அப்பத்து 5000 பேர் உணவு கொடுத்த தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவர் பெரிய தேவன், பயங்கரமான தேவன். இஸ்ரவேல் மக்கள் மொத்தம் 40 லட்சம் மக்கள். அந்த மக்களுக்கு 40 லட்சம் மக்களுக்கு வனாந்தரத்தில் உணவு கொடுத்த தேவன் நம்முடைய தேவன். பாதுகாத்து வழிநடத்த தேவன் நம்முடைய தேவன். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்த தேவன், அவரைத்தான் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு வித கரண்ட் பில்லு கட்ட கஷ்டப்படுறோம், வீட்டு வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு நமக்கு தெரியணும். முதல்ல
அப்போ தான் ஆண்டவர் மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். நம்ம யார் என்பதை மற்றவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். தானியேல் 6:20 வாசிங்க. அப்போ தானியேலுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனை சிங்கக்கேபில் அதுக்கு நடந்ததெல்லாம் முன்னாடி தெரியும். எத்தனையோ நிறையா செய்தி வாசிச்சிருக்கோம் தானியேலை குறித்து, எத்தனையோ செய்தி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அது பாருங்கள், தானியேல் ஆராதிக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவனுக்கு தானியேலை சிங்கக்கேபியில் போட்டாங்க. சிங்கக்கேபியில் போட்டால் என்ன செய்யும்? கடிச்சு கொதரும். ஆனால் எந்த சிங்கங்கள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள் உங்களை வந்தாரும், ஆராதிக்கிற மக்களை அந்த கர்ச்சிக்கிற சிங்கங்கள் ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா சிங்கத்தை வேண்டிய ராஜாதி ராஜாவாய் நம்மோடு கூட இருக்கிறார். யூத ராஜசிங்கம் நமக்கு இருக்கிறார். ஆமென். தானியேல் 6:20 பாசிங்க. அப்போ என்ன நடக்குது? ராஜா கெபியின் கிட்ட வந்து, ராஜா சொல்கிறாரு, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷன், தேவனை ஆராதிக்கிற மனுஷன், அவனுக்கு ஒரு பிரச்சனை, சிங்கக்கேபியில் போட்டாங்க. அப்போ ராஜாவுக்கு ஒரே துக்கம், தூங்கவே இல்லை ராத்திரியெல்லாம். ஐயோ, தானியேலை போய் சிங்கக்கேபியில் போட்டாங்களே அப்படின்னு வருத்தம். இருந்தாலும் தானியேல் ஆராதிக்கிற தேவன் தானியேலை தப்புவிப்பார். ராஜா உணர்ந்திருந்தான், ராஜாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதை தான் இங்கே சொல்கிறார், வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? பாருங்க, கேட்குறேன். அப்போ தானியேல் சொல்றா, ஏதோ ராஜாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதுதான் எத்தனை கர்ச்சிக்கிற சிங்கங்கள். உங்கள் பக்கத்து வீட்டு மாமி உங்களுக்கு சிங்கங்களாக இருக்கலாம். யார் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள கர்ச்சிக்கிற சிங்கமாக இருக்கலாம். ஆனால் நம்மை தாண்டவர் தப்புவிப்பார். சரியா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாரா பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது வசனம், அப்போஸ்தலர் 3:2 வாசிங்க. அப்போ பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார். அந்த மத்தியான வேலை 9ஆம் மணி, நம்முடைய கணக்கின்படி 3 மணிக்கு அவர்கள் தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அங்கே ஒரு சப்பானியான ஒரு மனுஷன் இருக்கிறார். தாய் பிறந்ததுலேருந்தே சப்பானி. பாருங்க, இந்த சப்பானி ரொம்ப வருஷமாக அங்கே உட்காந்துருப்பார். அது அந்த ஆலயத்துக்கு முன்பாக பிறந்ததுலேருந்தே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் அவன் உட்காந்துருக்கும் நாட்களில் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு போயிருப்பாரா, போயிருக்க மாட்டாரா? போயிருப்பார். அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கல. ஏன்னா போகலன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சோ எனக்கு தெரியல. ஏன்னா ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்கு போயிருப்பார். அவனும் அங்கே உட்காந்துருப்பான். ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, இதெல்லாம் என் பிள்ளை பார்த்துக்குவாங்கப்பா, எனக்கு அப்புறம் என் சீஷர்கள் இவனெல்லாம் நடக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்கலாம். சரி, அப்போ என்ன நடக்குது? வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட, பாருங்க, அலங்கார வாசல், அந்த ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு முடவன். சரியா? அந்த முடவன் என்ன செய்கிறாரு? தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்கிறான். அந்த சப்பானியாக இருக்கிற அந்த மனுஷன் யோவானையும் பேதுருவையும் கண்டு பார்ப்பதில் ஒரு விசேஷமான காரியம். நீங்கள் யாரை நோக்கி பார்க்குறீங்க? அபிஷேகம் பட்ட அந்த பேதுருவை யோவானை போல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்களா? யாரை பார்க்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமான காரியம்.
நோக்கி பார்க்கிறதுல ரொம்ப விசேஷமான காரியம். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த பாடுகளை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். சரிங்களா? பார்க்கிறதுல ஒரு விசேஷம். அவன் ஏதாவது கிடைக்குமா என்று அவன் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன நடக்குது? அடுத்ததை வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய முடவர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகளே இருக்கிறாங்க. எல்லாரும் விசுவாசிக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. சரிங்களா? இன்றைக்கி ஆவிக்குரிய முடவர்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், வரோம், பைபிள் படிக்கிறோம், ஆராதனை பண்ண. நீ என்ன சர்ச்சுக்கு போனியா? போயிட்டு வந்தேன். என்ன கற்றுக்கிட்ட? ஒன்றும் இல்லை. சபை என்பது ஒரு என்ன பற்ற மாதிரி. அது என்ன பற்ற? கொல்லம் பற்றன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பற்ற மாதிரி. ஒரு உருப்படாத ஒரு கம்பியை கொண்டு கொடுத்தீங்கன்னா அழகாக ஒரு ஆயுதமாக செஞ்சு கொடுத்துருவோம், கொல்லம் பற்ற. அந்த மாதிரி தான் சபை. நம்ம உருப்படாமல் எதையுமே கண்ணாமுன்னான்னு வாழ்க்கை இருக்கும். ஆனால் சபைக்குள்ளே வரும்பொழுது நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனங்கள், போதிக்கிற வசனங்களை தியானம் செய்து தினந்தோறும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனும் அவருடைய சாயலுக்கு நம்ம ஒப்பாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய குணங்கள் வர வேண்டும், அவருடைய எண்ணம் வர வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் இருதயத்தில் என்ன நினைக்கிறாரோ அந்த இருதயத்தின் நினைவுகள் நமக்கு வர வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தனைகளாகவே இருக்க வேண்டும். சபைக்கு வருவது ஏதோ வந்துவிட்டு போவதல்ல, தன்னை புதுப்பித்து மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், தன்னை சீர்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இருதயங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை என்ன செய்யணும்? நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், நம்மை புதுப்பிக்க வேண்டும். இதற்கு தான் நம்ம சபைக்கு வரோம், ஆராதிக்கிறோம். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியும், தேவனுடைய குரலை நாம் கேட்க முடியும். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மோசமான இருந்த வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு வாரமும் அப்படியே இன்றைக்கி என்ன வசனம் பேசுவார், இன்றைக்கி என்ன சொல்லுவார் அப்படின்னு தன்னை மாற்றி இன்றைக்கி தேவன் அவருடைய ஊழியக்காரனாக இந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார். அவர் இருதயத்தை தான் பார்க்குறார். சரிங்களா? அடுத்தது வாசிங்க. ஏதாவது கிடைக்கணும் அவங்கள பார்த்த மனுஷனுக்கு என்ன கிடைத்தது? அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்கிட்ட வெள்ளி இல்லை, பொன்னும் இல்லை. என்கிட்ட என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமம் தான் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள வெள்ளியும் பொண்ணும் கிடையாது. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமம்தான் நமக்கு. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னார் தேவன். நம்மோடு கூட இருக்கிறார். சரிங்களா? அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி நமக்கு அழைத்திருக்கிறார். சரிங்களா? அப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன? இந்த உலகம் எதிர்பார்க்கிற பொன்னி வெள்ளி என்கிட்ட இருப்பது, எனக்குள்ளார இருப்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினால சொல்கிறேன், எழுந்து நட. இன்றைக்கும் அநேக முடவர்கள் ரட்சிக்கப்பட்டு தானே யார் என்று தெரியாமல் இன்னைக்கு அடுத்தவர்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பிரசங்கியார் சொல்கிறார், இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுவார், இப்படி சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிற வேதம், அந்த வேதம்தான் நம்மை பாதுகாக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய நாமமே அல்லாமல் பூமியில் வேறொரு நாமம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமம் தான் நமக்குள்ளே இருக்கிற நாமம். என்ன நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தினால நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அதை நிறைவேற்றி தருவார். வாசிங்க.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட நீ என்று எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அவனை வலது கையினால பிடிச்சு தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. அவன் பெலன் கொண்டு துள்ளி குதிச்சு எங்க ஓடுனானா? தேவாலயத்துக்குள்ள ஓடினானா. அற்புதத்தை நம்ம பெற்ற உடனே எங்கே போகணும்? தேவனை ஆராதிக்க போகணும். சரியா? தேவனுக்கு மகிமை பண்ண போகிறான். அப்போ ஓடுறான், துள்ளி குதிச்சு ஓடுறான். எங்கே? தேவாலயத்துக்குள் அவன் போனான் என்று வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறோம். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாமா? இன்னைக்கு எதற்காக அநேக சபைக்கு வராங்க? என் மகளுக்கு திருமணமே ஆகலை பாஸ்டர், கல்யாணம் ஆகணும், ஜெபம் பண்ணிக்கங்க. வருவாங்க, ஆண்டவரும் ஜெபத்தை கேட்டு கல்யாணம் பண்ணி வைப்பார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போயிடுவாங்க, திரும்பி வரதில்லை. அப்புறம் ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கும். அதுக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பாஸ்டர் பாடாத பாடுபட்டு ஜெபம் பண்ணி வைப்பார். ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுப்பார். அதுக்கப்புறம் எங்கே உங்கள் மகளை காணா? குழந்தைய பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா குழந்தைய பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வரதில்லை. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? அப்படி தான் இருக்கான். வேலை கிடைக்காது. பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. இவரும் போட்டு முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். வேலை கிடச்சிடும். வேலை கிடச்சோடனே ஓடி போயிடுவாங்க. அவ்வளோதான். வேலையில் ரொம்ப பிஸி. நன்றி இல்லாத உலகமாக இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்படியா இருக்கணும்? ஆண்டவரே, ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தீங்களே உமக்கு நன்றி சொல்லணும். நான் சாப்பிட்ட உடனே என்ன செய்வேன்? என்ன சூப்பராக ஒரு சாப்பாடு கொடுத்தீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லுவேன். தினந்தோறும் சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம சாப்பிட்ட பிஸியில் எழுந்திரிச்சு போயிடுவோம். ஆண்டவர் சொல்லுவார், தின்னதை மறந்துட்ட பார், சாப்பிட்டதை மறந்துட்ட பார், நீனு நன்றி சொல்லலை மாட்டேன், முட்டுட்டியே அப்படின்பார். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நன்றி, நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க, நல்ல சிக்கன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம நன்றி சொல்லணும். தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம நன்றி உள்ளவர்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லணும். அப்படி தான் பாருங்கள், அப்படி தான் நம்ம இருக்கணும். நம்ம தேவைக்காக மட்டும் தேவனை பயன்படுத்திக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்தாலும் தேவனை துதிக்கணும், கொடுக்கலினாலும் தேவனை துதிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு மக்களை தான் ஆண்டவர் இன்றைக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். சரியா? ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நடந்தாலும் ஸ்தோத்திரம், படுத்தாலும் ஸ்தோத்திரம், எழுந்துச்சாலும் ஸ்தோத்திரம், அவரை துதிச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா? பாருங்கள், நீங்கள் நல்லா இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆண்டவரை எழுப்பி விடுங்க. எழுந்திரிக்கணுன்னே 3 மணிக்கு சுகர் லோவாகிடுச்சு. வேர்த்து ஊற்றுது. என்னடா ஏசி ஓடுது ஆனால் வேர்க்குது. போய் டக்குன்னு என்ன பண்ணேன்? சர்க்கரையை எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணியை குடித்து பார்த்தா என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி ஆகிடுது. அப்புறமேட்டு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே படுத்தா ரொம்ப டயர்டு. அப்புறம் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு. அந்த மாதிரி அப்புறம் உட்காந்து ஆவியானவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்புறமேட்டு ஆண்டவரோட என்ன செய்யலாம் அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். இந்த மாதிரி தான் நடக்குது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய, நமக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். பாருங்கள், அவன் துள்ளி குதித்து இருந்து தேவாலயத்துக்கு போனான். ஒரு நாள் பவுல் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதே மாதிரி ஒரு முடவன் உட்காந்து அவருடைய செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த முடவனை பார்க்குறாரு பவுல். பார்த்துட்டு உற்று பார்த்துட்டு அதே மாதிரி சுகப்படுத்துகிறாரு. அப்போஸ்தலர் 14:8-10 வாசிங்க. 8லேருந்து 10 வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் 14:8-10. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் விளங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னைக்கு நான் பேசுகிறத நீங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு விசுவாசம் வளருதா? என்ன செய்யுது?
வளர வேண்டும். விசுவாசம் வளரணும். விசுவாசம் ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் என்பது தேவனுடைய உத்தரவாதம். தேவனுடைய சொத்தே விசுவாசம்தான். சரிங்களா? அது ஒரு புத்திர சுவிகாரம். விசுவாசம் என்பது புத்திர சுவிகாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். விசுவாசம் அது புத்திர சுவிகாரத்துக்கு உண்டானது. சரிங்களா? அதுதான் விசுவாசத்தோடு தேவன் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அவன் விசுவாசத்தோடு உட்கார்ந்திருக்க வேண்டும். வாசிங்க. அவனை பவுல் உற்று பார்த்து, அவன் பவுல் உற்று பார்க்கிறார். அங்கே பேதுரு உற்று பார்த்தாரா, எப்படி ஊனமாக இருக்கிறான் அப்படின்னு உற்று பார்க்குறாரா? இங்கேயும் பவுல் உற்று பார்க்குறாரு. உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனிடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நம்ம வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்ட உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தாவீது சொல்கிறாரு, அவனுடைய வசனம் கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். சாப்பிடணும். சாப்பிட்றதுனா சும்மா இல்லை. இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்டா அதில் இருக்க டி வைட்டமின், ஏ வைட்டமின், எல்லா வைட்டமின் நம்ம ரத்தத்தோடு கலக்குது இல்லை, அந்த மாதிரி அவருடைய வசனத்தின் சாராம்சங்கள் நம்முடைய இரத்தத்திலே அது அப்படியே கலக்க வேண்டும். சரியா? அந்த மாதிரி ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனிடத்துல உண்டு. எப்போ? பவுல் பிரசங்கிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த முடவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனிடத்தில் உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உறக்க சத்தத்தோட சொல்றார், நீ எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி உறக்க சத்தமாய் சொல்றார் பவுல். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். சந்தோஷம், எவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்றைக்கு எத்தனையோ அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கலாம். எத்தனையோ நன்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்திருக்கிறார். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே சோதித்து நிதானித்து அறிய வேண்டும். வாசிங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யும் பொழுது தேவகுமாரரே இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு மற்ற புறஜாதி மக்கள் அவங்க கேட்குறாங்க. செய்தியை கேட்க வந்த மக்கள் அவர்களை ஆச்சரியப்படுறாங்க. லிக்கவோனியா பாஷையிலே 10 வரையிலும் வாசித்தாச்சா? 10 வரையிலும். அப்போ பாருங்கள், அங்கே பவுல் ஒரு அற்புதத்தை இங்கே செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம தேவனிடத்தில் நம்ம ஊனமாக இருக்கவே கூடாது. ஆவிக்குரிய காரியங்களில் வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தின்படி நடக்க வேண்டும், நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தம்மை நாமே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத குற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். எனக்கு நேரமே இல்லை, நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையவும் அவருக்கு கொடுத்தே தீர வேண்டும். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான கட்டளை. சரிங்களா? அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த செய்தி உலகம் முழுவதும் கடந்து செல்கிறது. அநேக மக்கள் இந்த செய்தியை கேட்டு தாங்கள் எந்த இடத்துல நாங்கள் ஊனமாய் இருக்கிறோம், உணவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர்கள் உணர்வுள்ள ஆவியை கொடுங்க. ஆண்டவரே உணர்வுள்ள ஆவியை கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் எங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எங்களை சீர்படுத்துங்க, எங்களை வாழ்க்கையை சீர்படுத்துங்க, நடைகளை சீர்படுத்துங்க. பேசும் பொழுது ஒரு தெளிவை கொடுங்க, ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க. வேதத்தை வாசிக்க வேண்டும். எங்களுடைய கண்கள்
உம்மையே நோக்கி கொண்டு இருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.